இவர்களுக்கு என்னவும் இருக்குது, பேசும் திறனும் இருக்குது. அநேக இடங்களில் அவர்கள் பேசினார். இப்போ லேகின்னு சொன்னாங்களே அந்த பேச பிசாசு உங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, இதுதான் பிடிச்சிடலாம். பிசாசு உங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஃபிசிக்கலாக நீங்கள் கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கேட்குறே பேர் சில பேர் டிப்ரெஷனில் இருக்கும்போது போய் தூக்கு போட்டுக்கோ, நீ இனிமேல் வீட்டுக்கு தேவையே இல்லை, வீட்டை விட்டு ஓடிடு, நிறைய பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கேட்குதுன்னா அது பிசாசுடைய ஃபிசிக்கல் சத்தம் இல்லை, அவர்கள் மனதிலிருந்து வருகிற சத்தம். அவனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவன் பேச வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு சரீரம் வேண்டும். ஸோ பிசாசு பேசணும்னா என்ன வேணும்? சரீரம் வேணும். ஆனால் தேவன் ஃபிசிக்கலாக பேசினாலும் கண்டுபிடிக்க முடியும். அவர் ஃபிசிக்கலாக உங்கள் காதுகள் உடைய பிறக்கும்போது பிறந்த காதுகள் மூலமாக அவருடைய சத்தத்தை கேட்கலாம். தேவ தூதர்கள் பேசுவதும் கேட்கலாம். ஆனால் பிசாசு உங்களோட பேச மாட்டான். உங்கள் மனத்தில் பேசுவான், உங்கள் கற்பனையில் பேசுவான். ஏதாவது சத்தம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பிசாசுதடி கிடையாது, அவன் பேச முடியாது. வேற ஒருடைய சரீரத்தில் போய் தான் அவன் பேசுவான். ஆனால் தேவன் எல்லா இடங்களிலும் அவர் பேசுவார். ஸோ இப்படி நாம் என்ன பற்றி இந்த 6 விஷயங்களை பார்த்தோம். பிசாசுகளுடைய ஆக்டிவிட்டி என்ன? அவங்களுக்கு சுயசித்தம் இருக்குது, அவங்களுக்கு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு தன்னிலை உணர்வு இருக்குது, அவங்களுக்கு பேசும் திறன் இருக்குது. இது எல்லாமே நமக்கு கூட இருக்குது. பிரச்சனை அங்கே தான், அவனுக்கு ஈஸியாகிடுது. இது எல்லாமே நமக்கு கூட இருக்குது. நமக்கும் ஞானம் உண்டு, நமக்கும் சுயசித்தம் உண்டு, தன்னிலை உணர்வு இருக்குது. அவனுக்குன்னா ஒரு சரீரம் வேணும். நமக்கு சரீரம் வேணுமா? ஏற்கனவே சரீரம் இருக்குது. ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லு, வாயின்னு இருந்தால் அதுக்கு ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். இப்போது நிறைய இன்டர்நெட்லலாம் ஓடுது இல்லையா, ஏன் இவரை அவங்க திட்டுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு ஒருத்தர் எடுக்கிறாரு, மனுஷனுக்கு வாயின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். அந்த ஒப்பீனியன் ஒன்று இருந்தால் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ உடனே விடுவோம். ஸோ பிசாசிக்கிறது எல்லாமே நமக்கு இருக்குது. அதாவது இப்போ அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அவன் எப்படி உள்ளே வர்றான்னு தெரிஞ்சால் தானே அவனை வெளியே அனுப்ப முடியும். இப்போ அவன் எப்படி உள்ளே வருகிறான்னு பார்த்துப்போம்.